இன்னைக்கு என்ன திருக்குறளை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வழி அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஒரு செயலுடைய வலிமையும் அந்த செயலை செய்கிறதுக்கான தன்னுடைய வலிமையும் பகைவருடைய வலிமையும் இருபாலருக்கும் பொதுவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வலிமையும் ஆராய்ந்த பிறகு அந்த செயலில் ஈடுபட வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. இப்போ எதுக்கு இந்த குறள் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சிம்ம ராசி இருக்காங்க இல்லையா, அஷ்டம சனி அப்படிங்கிற ரொம்ப கெடுதலான ஒரு காலகட்டத்தில் மாட்டி இருக்கக்கூடிய ராசி எதுனா நம்மளுடைய சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரங்களை நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க, வாய்மையானவங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சிம்ம ராசிக்காரங்களை யாராவது தாழ்த்தி பேசினா அதை அவங்க கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 2.5 வருஷத்தில் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டத்தில் மாட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் யோசிக்கணும், எதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும், எந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான், இது துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலன் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருக்கேன், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் ரெடி பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல சிம்மராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்துக்கு எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, ராசிக்குள்ள கேது இருக்காரு, இது எல்லாமே நமக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரங்களை முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல்நிலையில கவனமின்மை. உடல்நிலையில கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் கண்டிப்பா ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்றதுனால கண்டிப்பா இந்த 2.5 வருஷத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதாவது உடல்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரை போய் பாத்துருங்க. உடல்நிலையில கவனமா இருக்கணும், அந்த கவனமின்மையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்மராசிகளை கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு நாள் உங்க உடம்புக்குள்ள மறைஞ்சிருந்த டிசீஸ் எல்லாம் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கலாம். நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க அலட்சியப்படுத்தி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய பூகம்பமும் வெடிக்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஏதாவது சிம்டம்ஸ், அறிகுறிகள் தென்பட்டா உடனே ஒரு டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. உடல்நிலையில அக்கறை இல்லாம இருக்குங்க இல்லையா, அந்த மனநிலையை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்மராசிக்காரங்களை கேட்டுக்கிறேன். ரெண்டாவதா சிம்மராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இது ரெண்டுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நேரத்தில் தெரிஞ்சவங்க தான் கேட்குறாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரங்க யாராவது இப்போ கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு இப்போ திரும்ப வராது, நாளைக்கு தரேன், அதுக்கு அடுத்த நாள் தரேன் சொல்லிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அந்த காசு உங்கள் கையில் சேராதுன்றதுனால கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன் கொடுக்கறத விட கடன் வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதனால கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு சேரும். 8ல் சனி இருந்தாலும் நிறைய அசிங்கங்களை கொண்டு வர்றாரு. அப்படிங்கிறதுனால கடன் மூலமாக நிறைய அவமானங்கள், அசிங்கங்களை உங்களுக்கு கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால கடன் வாங்குறத கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க சிம்மராசிக்காரங்க. சரி இப்ப கடன் வாங்க கூடாது சொல்லிட்டீங்க, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்கேன், அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழியே இல்லை. எந்த வழியிலையாவது நீங்க யோசிச்சு அந்த கடனை அடைக்கிறது தான் இப்போ ஒரு கூடுதலான நல்ல விஷயமா சிம்மராசிக்கு இருக்கும். கடனை வளர்க்காம அதை வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது சிம்மராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மூணாவதா சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப உயரமான இடத்துல, ஹைட்டா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு சாகசம் பண்ற பேர்ல கீழே விழுந்து அடிபடுறது, இது போல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும்ன்றதுனால உயரமான இடத்துல வேலை செய்யும் போது சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளோட டூர் போறீங்க அப்படின்னு எந்த விஷயத்துக்காக நீங்க உயரமான இடத்தை நோக்கி போறீங்களோ அந்த இடத்தெல்லாம் கவனமா இருக்கணும். அந்த சாகசம்ன்ற பேர்ல நிறைய உங்களுக்கு விபத்துகள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம்ல லைக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உயரமான மலைக்கு போயிட்டு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படின்னு இது மாதிரியான சாகச சேட்டைகளை எல்லாம் இப்போ குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்ம ராசிக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன். 4வது சிம்ம ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், அதை கண்டிப்பா நீங்க தவிர்த்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அப்போ சிம்மராசியில பிறந்த எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கண்டிப்பா விவாகரத்து ஆகும் நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், அதுல இருக்கக்கூடிய கிரக நிலையில பார்க்கணும், என்ன தசை புத்திகள் நடக்குது அப்படின்னு பார்த்து தான் 2 பேருக்குமே இதை பார்த்து நம்ம உறுதி பண்ணி தான் டிவோர்ஸ் ஆகுமா, கல்யாணத்துல பிரச்சனை வருமா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். பொதுவா சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க அந்த வாய்ப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் சிம்மராசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கணவன் மனைவிக்குள்ள இருக்க சண்டையை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கணவனா இருந்தா மனைவி மீதும், மனைவியா இருந்தா கணவன் மீதும் கண்டிப்பா சந்தேகப்படாதீங்க. 2 பேருமே உண்மையா இருங்க. உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, உண்மையிலே உண்மையா இருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க, அப்ப என்ன மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன விட வேற ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சோ, அவங்க மேல ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையா தெரிஞ்சு கூட நான் எதுவுமே பேசக்கூடாதா, சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டாபிக் நம்ம போக வேணாம். உங்களை நம்பி உங்களுக்கு உண்மையா வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை மீது நீங்க இந்த நேரத்தில் சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இதனால நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய திருமண உறவுல ஏற்படும். கணவன்
கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு நம்பிக்கை, அன்பு, ஆறுதல், பற்று, அரவணைப்பு எல்லாமே இருக்கோ அந்த அளவுக்கு திருமண உறவையும் உங்களுடைய வாழ்க்கையும் அது மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் சிம்மராசிக்கு. அடுத்தது சிம்மராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்தவங்க விஷயத்துல போய் மூக்கு நுழைக்கிறது. நான் பஞ்சாயத்து பண்றேன், நாட்டாம பண்றேன், மத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க பிரச்சனையை விட்டுட்டு அவங்க பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. அதனால உங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வந்து எல்லாமே உங்க தலை மேல ஏறி நின்று மண்டை வெடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து சேர்ந்துருன்றதுனால அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காம இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு சிம்மராசிக்கு கூடுதலான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னுடைய சேனல் இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை இப்போ சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதை எல்லாத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது முக்கியம் தான். அதை விட உங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்க நல்லா இருந்தால் தான் நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியுங்கிறதுனால சிம்மராசிக்காரங்க அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது சிம்மராசியில் இருக்கக்கூடிய இளம் வயது கொண்ட சகோதரர் சகோதரிகள் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, காதல் மூலம் இப்போ நீங்க ஏமாற்றப்படலாம், உங்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கப்படலாம். இந்த நேரத்தில் யாரையும் நம்பாதீங்க. நான் ஆல்ரெடி மீனராசிக்கு சொல்லியிருக்கேன். மீனராசிக்கு சொன்னதை விட 100 மடங்கு நான் சொல்றேன் சிம்மராசிக்கு. காதல் அப்படிங்கிற அந்த குழிக்குள்ள விழுந்து உங்களுடைய காசும் கரைய நிறைய வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய உடமையும் பறிபோக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் உங்க மனசோட சேர்த்து உங்க உடம்பையும் நீங்க இப்போ தொலைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. யாரையும் நீங்க நம்பாதீங்க. என்ன சார் நீங்க யாரையுமே நம்ப கூட சொல்றீங்க? காதல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் தானே. அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான், எனக்காகவே பிறந்திருக்கான், என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவான், நான் அவ்வளோ தீர்க்கமா நம்பர் நீங்க டைலாக் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவன் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பான். நீங்க வர்றதுக்கு முன்னாடியான அந்த கேப்ல வேற ஒருத்தவங்களோட சாட்டிங்ல இருந்து அவங்க கூட ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் எல்லாமே இப்ப நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு சிம்மராசிக்கு. அப்ப சிம்மராசியில பிறந்த எல்லாருக்குமே இது மாதிரி தான் நடக்குமா? காதல்ல இந்த மாதிரி அசிங்கங்கள், அவமானங்கள், இழப்புகள் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது பொது பலன் தான். பொதுவா சிம்மராசிக்கு நல்லா இல்ல, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்லா இருக்கு, நடக்கக்கூடிய தசை புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காதல் நல்ல காதலா இருக்கும். அந்த காதல் வெற்றி அடையும், சக்சஸ் ஆகும், கல்யாணம் நடக்கும். உங்களை நம்பி வந்த ஒரு பர்சன் நல்ல பர்சனா இருப்பாங்க. பொதுவா சிம்மராசிக்கு நல்லா இல்லைன்றதுனால இந்த மாதிரி காதல் விஷயத்தால இது போல அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படும்ன்றதுனால தான் நான் சிம்மராசிக்கு இதை சொல்றேன். அடுத்ததான் சுத்தி இருக்கிறவங்களை பத்தி புறம் பேசுறது, அவங்கள பத்தி இன்னொருத்தவங்களை போட்டு கொடுக்குறது அப்படின்னு இது போல கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் இப்ப சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா செய்ய வேணாம். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான், வண்டி வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு நீங்க இன்னொருத்தக்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரட்ட போய் சொல்லிடுவான். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க பிரச்சனையில இருக்குங்க. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கதையா தான் இருக்குன்றதுனால அடுத்தவங்களை பத்தி புறம் பேசாதீங்க. அவங்க எப்படி வேணா போயிட்டு போறாங்க, வாழ்ந்துட்டு போறாங்க, வளர்ந்துட்டு போறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க வளர்ச்சியில மட்டுமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்ப கேட்டுக்கிறேன். அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதை அறவே தவிர்க்கணும்னு சொல்லிட்டு சிம்மராசிக்கு நான் வந்து இப்ப சொல்லிக்கிறேன். சிம்மராசிக்காரங்களை இந்த விஷயத்தை தவிர்க்கணும் இப்ப நான் சொல்றது எனக்கே கொஞ்சம் மன உறுத்தலா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த சுபகாரியங்களான வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது ஒரு 1 இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு தவிர்த்துக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். மறுபடியும் நான் சொல்லுவேன், சிம்மராசியில் பிறந்தவங்க யாருமே வந்து திருமணம் செய்யக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது பொது பலன் அப்படிங்கிறதுனால பொதுவாக தான் சொல்ல முடியும். உங்களோட ஜாதகத்தில் தசை புத்திகள் கிரகநிலைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம். 1க்கு 2 வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம். அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது, தடங்களும் வராது. ஒவ்வொன்றும் உங்கள் கல்யாணம் நடக்கும், உங்களுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் சார் வீடு கட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்கிறான்? இது கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன் தான். இது ஒரு பொது பலன் தான். 20-30% தான் நடக்கும்ன்றதுனால இது 100% நடந்துன்னு சொல்லிட்டு உறுதியளிச்சுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 100% நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டியது, தனிப்பட்ட நீங்க பிறந்த நேரத்தின்படி கணிக்கப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாக சிம்மராசிக்கு நமக்கு டைம் சரியில்லைன்றதுனால இந்த சுபகாரியங்களை முடிந்த அளவு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இப்போ இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு சிம்மராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த ஆயுள் ஸ்தானமான அந்த இடத்துக்கு வந்து சனி வராரு அப்படிங்கிறதுனால ஒரு தேவையில்லாத ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பயத்தையும் கலக்கத்தையும் முறியடிச்சு ஒரு தைரியசாலியான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக மாறணும். இப்படி உங்களுக்கு பயமும் கலக்கமும் அச்சம் ஏற்படும் போது ஒரு சாங் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுங்க, இல்லைன்னா யூடியூப்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் கத்துக்கங்க அப்படின்னு இது போல அச்ச உணர்வு ஏற்படும் பொழுது ஒரு கலக்கமான மனநிலையில சிம்மராசிக்காரலாம் இருக்கும்பொழுது நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனையை திருப்புங்க, கோவில் போங்க, இறை வழிபாடு செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த பயத்தையும் கலக்கத்தையும் அச்ச உணர்வையும் அறவே ஒழிக்கணும், தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்கு நான் வலியுறுத்துறேன். அடுத்ததாக சிம்மராசிக்காரங்களுக்கு நான் ஸ்ட்ரிக்டா சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்க கண்டிப்பா அடிமையாவீங்க. தீய பழக்க வழக்கம் மட்டுமல்ல, தீய நண்பர்களுடைய சேர்க்கை இப்போ உங்களுக்கு நிறைய அதிகமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகியே இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு தீய பழக்கம் உங்கள் வாழ்க்கை முழுக்க அப்படியே தொடர்ந்து அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாமல் பெரிய போராட்டத்துக்கு உட்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிப்பீங்க. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கும் இப்போ அடிமையாகாமல் இருக்கிறது சிம்மராசிகர்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லை சார் என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் முழுக்கவே தீய நண்பர்களாக தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லாமல் எப்போ பாரு கெட்டது மட்டுமே நம்மளை சுற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன?
என்ன, நல்ல நண்பர்களோட ஒரு பழக்க வழக்கத்தை சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க இப்போ புதிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி புதிய விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தொடங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நிறைய ஒரு நல்லதை செய்யும். அப்படி நீங்கள் இந்த நேரத்தில் தொடங்கி அது ஏடாகூடமாக முடிஞ்சு இதனால நிறைய பண இழப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுட்டு அதன் பிறகு தொடங்குங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். சிம்மராசிக்காரங்க எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை தவிர்த்து தான் ஆகணும் நான் சொல்ல வரல. என்னுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்கிற விஷயம் இதெல்லாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. இல்லை சார் நான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், அந்த மன வலிமையும் தைரியம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண வேணாம். அப்படிப்பட்ட மன வலிமை தைரியம் எனக்கு இல்லை சார் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொன்னீங்கன்னா நல்ல விஷயம். இவ்வளோ நேரம் எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சிம்மராசிக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது இந்த 2.5 வருஷத்துக்கு எதெல்லாம் கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா